வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் ஒரு செடி ஒன்று வாசலில் வச்சுருந்தேன். அந்த இட்லி பூ மாதிரியே கொத்தா பூக்கும் தெரியுங்களா, அப்படி தலை கீழே இருக்கும். ஒயிட்டும் பிங்க்குமா கலந்துருக்கும். அப்படியே அழகாக அந்த கொடி நல்லா பரவுச்சுன்னா போர்ட்டிகோவில் விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். செடி நல்லா துளுத்து வருது. குட்டி தொட்டியில் வச்சுருந்தேன்னா மண் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக வைக்கலாம் அப்படின்னு பெயிண்ட் பக்கெட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹோல் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறோம்னா கீழே இறங்கணும் இல்லையா, அதுக்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை நல்லா ஹீட் பண்ணி குட்டி குட்டி ஹோலாக போட்டு அதில் அப்புறம் கொஞ்சம் மண் ஃபில் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது குட்டி தொட்டி இல்லையா, அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த தொட்டிலேருந்து இந்த தொட்டிக்கு அப்படியே செடியை மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு. ஜஸ்வந்த் பிரணவ் அவங்க 2 பேர் தான் ஹெல்ப். இல்லாட்டி எனக்கு தனியாக பண்ண முடியாது. இப்போது போட்டாச்சு. இந்த தொட்டியில் குட்டி குட்டியாக போட்டால் அது தண்ணி ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து மண் இருக்குது. இந்த தொட்டியில் இருந்த செடி கொஞ்சம் சரியாக வரல, அதனால் அதை எடுத்துட்டு அடுத்து இந்த கொடி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒர்க்கு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா செடி நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. பனி முடியவும் தெரியுதா, அந்த நல்லா துளிர் விட்டுருக்குது. ஸோ அதை இப்போவே மாற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கும். தொட்டிலேருந்து எடுத்தாச்சு செடியை. அதை அப்படியே இந்த தொட்டிக்கு மாற்றணும். வேர்லாம் அழகாக தெரியுது. உண்மையாக வைக்கும்போது பயமாக தான் இருக்குது. அந்த மண் உதிர்ந்து வேர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா ஒரு கயிறு ஏதாவது கட்டி விட்டு தூணில் அப்படியே ஏற்றி விடணும். அப்படி பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா வந்துடும். மேபி அதுக்கப்புறமும், ஏன்னா இது தொட்டி செடி ரொம்பவே வேர் பெருசாக வரும். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சும் பெருசு மாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு.